Hi students, physicsல laws of motion lesson பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற topic Newton's law of motion. Please share and subscribe our channel and click the bell icon so that you can get updated with our latest videos. Newton's law of motionல மொத்தம் 3 laws இருக்கு. Newton's first law, Newton's second law and Newton's third law. And இப்போ நம்ம பார்க்க போறது Newton's first law. Force, types of force, resultant force இது மூணும் நம்ம லாஸ்ட் லெக்சரில் பார்த்துட்டோம். அண்ட் இப்போ பார்க்க போகிறது ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், மொமெண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் டார்க், பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 4 சப்டாபிக் தான் நம்ம இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஸோ ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெக்சரில் ஃபோர்ஸ் கொடுத்தா எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எப்படி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து ரொட்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டோர் இருக்கா? ஸோ டோர் வந்துட்டு எப்படி அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா, வாலில் வந்து ஆல்ரெடி ஒரு வுட் மாதிரி நம்ம செட் பண்ணியிருப்போம். அந்த வுட்டில் நம்ம இந்த ஹிஞ்சஸை செட் பண்ணி அதில் வந்துட்டு டோரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள், இந்த 2 ஹிஞ்சஸ் இந்த ஒயிட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் இங்கே ஹிஞ்சஸ். ஸோ இந்த ஹிஞ்சஸோட லைன் ஆஃப் ஆக்ஷனை தான் நம்ம ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பை மீன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் தான் நம்மளால் டோரை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியுது. ஓகேவா? இப்போ இந்த டோரில் வந்து நமக்கு ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இங்கே ஹேண்டில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஹேண்டிலை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக. இந்த ஹேண்டில் எதனால் நம்ம ஒரு டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இது ஹிஞ்சஸை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் நம்மளால் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக கொடுத்தாலே நம்மளால் அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஹிஞ்சஸ்லேருந்து ஹேண்டிலுக்கு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இதுவே அந்த ஹேண்டில் வந்து இந்த ஹிஞ்சஸ்க்கு பக்கத்துலேயே இருந்ததுன்னா நம்ம அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து தான் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்னா இந்த ஹிஞ்சஸ் லைன், அதை தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்னு சொல்கிறோம். வித் ரெஸ்பெக்டிவ் டு திஸ் ஆக்சிஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், டோரை வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ராட் எடுத்துகிட்டு அந்த ராடை வந்து ஃப்ளோரில் இல்லை வாலில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ ஒரு எண்டை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் இன்னொரு எண்டில் வந்துட்டு நம்ம டேஞ்சன்ட் இங்கே பாருங்கள் தெரியும். ஸோ டேஞ்சன்டியலாக நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்துட்டு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த ராட் வந்து அது எப்படி டேர்ன் ஆகுது, பை மீன்ஸ் ஆஃப் தட் ஃபிக்ஸட் பாயிண்ட். ஸோ ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஒன்று வாலில் இல்லைனா ஃப்ளோர்லன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் வித் ரெஸ்பெக்டிவ் டு அந்த பாயிண்ட் நமக்கு வந்து அதர் எண்ட் ஆஃப் தி ராட் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? டேஞ்சன்டியலாக அது மூவ் ஆகும். அண்ட் இந்த பாயிண்ட்டை தான் நம்ம கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ முன்னாடி 2 எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ டோரு அப்புறம் அந்த ஒரு ராடை வந்து ஃப்ளோரில் ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம் இல்லையா? அது ரெண்டுத்துலேயுமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் வச்சு அது மூலிமா ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரியான டேர்னிங் ஆர் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் தட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நம்ம டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வித் ரெஸ்பெக்டிவ் டு ஒரு சிங்கிள் பாயிண்ட் நமக்கு வந்து ரொட்டேஷன் எஃபெக்டோ டேர்னிங் எஃபெக்டோ நடக்குது. அதுதான் மீனிங். சரியா? ஸோ இந்த டார்க்கை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் அண்ட் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அண்ட் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கும் இந்த ஆக்ஷன் ஆஃப் லைன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ அந்த லைனுக்கும் பாயிண்ட் ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதையும் ஃபோர்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கிடச்சிரும். சரியா? இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள், டோ ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. ஸோ டார்க் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டினா என்ன அர்த்தம்? ஸோ மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். கரெக்டாக? ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர். அதாவது இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள், எஃப்னா நியூட்டன், டினா டிஸ்டன்ஸ், அது வந்து மீட்டரை குறிக்கிறது. ஸோ நியூட்டன் மீட்டர் தான் டார்க்கோட ஃபார்முலா. ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்லேயே நம்ம டார்க்னா என்ன அப்படின்னு இப்போ பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ கப்புள்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ 2 ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், 2 ஈக்குவல் அண்ட் அன்லைக்கான பேரலல் ஃபோர்ஸஸ் நம்ம இப்போ எடுத்துகிட்டு அது ரெண்டுத்தையுமே நம்ம 2 பாயிண்டில் சைமல்டேனியஸாக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கப்புள் வந்துட்டு உருவாகும். அதான் கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டிடியூட் அ கப்புள். நல்ல கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். 2 ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், 2 ஈக்குவல் அண்ட் அன்லைக்காக இருக்கிற பேரலல் ஃபோர்ஸஸை நம்ம சைமல்டேனியஸில் 2 வேறு பாயிண்டில் அப்ளை பண்ணோன்னா
அந்த இடத்துல நமக்கு கப்பல் உருவாகும். ஓகேவா? இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே வந்துட்டு லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ரெண்டுமே கோயின்சைட் ஆகாது. ஓகேவா? ஸோ ரெண்டு ஃபோர்ஸஸோட இந்த ரெண்டு ஃபோர்ஸஸோட லைன் ஆஃப் ஆக்ஷனுமே வந்துட்டு அந்த இடத்துல கோயின்சைட் ஆகாது. அண்ட் இது எந்த விதமான ஒரு டிரான்ஸ்லேட்டரி மோஷனுமே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாது. அதனால் இதோட ரிசல்டன்ட் வந்து நம்ம 0 அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் கப்பல் வந்துட்டு எப்போவுமே ரிசல்ட்ஸ் இன் காசஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த பாடி. ஸோ இது வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன். டிரான்ஸ்லேட்டரினா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது. ஸோ அந்த மாதிரியான மோஷன் எதுவுமே இதில் நடக்காது. பட் ரொட்டேட்டரி மோஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொட்டேட்டிங் மோஷன் அதில் நடக்கும். ஓகேவா? ஸோ ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் சொன்னோன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இப்போ டேர்னிங் ஆஃப் அ டேப் ஸோ மொமெண்ட் ஆஃப் அ கப்பல் எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஏதாவது எனி ஒன் ஆஃப் தி ஃபோர்ஸ் எடுத்துப்போம். அதோட அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் 2 ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 ஃபோர்ஸஸ்க்கும் நடுவில் இருக்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அதான் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எம் ஈக்குவல் டு எஃப் இன்டூ எஸ். ஃபோர்ஸ்க்கு எஃப் அண்ட் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம எஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் அ கப்பல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர். ஓகேவா? ஸோ இதில் எஃப் அப்படிங்கிறது என்ன? ஃபோர்ஸ் அண்ட் எஸ் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ்க்கு வந்து யூனிட் நியூட்டன் அண்ட் எஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ நமக்கு ஆல்டுகெதர் நியூட்டன் மீட்டர். ஓகேவா? இதுவே நம்ம சிஜிஎஸ் சிஸ்டமில் பார்த்தோன்னா அதோட யூனிட் டைன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு பை கன்வென்ஷன், அதாவது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது நமக்கு அந்த டைரக்ஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸையோ இல்லை கப்பல்லையோ பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ பாடி ரொட்டேஷன் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னு அர்த்தம். ஸோ இங்கே நடுவில் கொடுத்துருக்குற அந்த டயக்ராம் பாருங்கள், இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இது வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? இது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டார்க் பார்க்கலாம். ஸோ டார்க்னால் நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம், ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கும், ஒரு ஃபிக்ஸட் எட்ஜ் இருக்கும். வித் ரெஸ்பெக்டிவ் டு தட் ஃபிக்ஸட் எட்ஜ் நமக்கு ரொட்டேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கியர்னால் ஒரு சர்க்குலர் வீல், அதை சுற்றி வந்து டீத் மாதிரி நமக்கு ஒரு ரிம் இருக்கும். ஓகேவா? ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரொட்டேஷனோட ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் நமக்கு அதிலிருந்து பவரும் வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், சீசா வந்து ஜென்ரலாக ஹெவியர் பர்சன் லைட்டர் பர்சனாக லிஃப்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ சீசாவில் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை ஃபல்க்ரம் இல்லைனா பைவோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஹெவியர் பர்சன் இந்த இடத்துல அது பைவோட் கிட்ட வந்து உட்காந்தாங்க அப்படின்னா ஸோ லைட்டர் பர்சன் வந்து ஹெவியர் பர்சனாக லிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அது எதனால் நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஹெவியர் பர்சன் ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால இந்த லைட்டர் பர்சனை திரும்ப லிஃப்ட் பண்ண முடியும். எதனாலனா இந்த பைவட் பக்கத்தில் இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ அது அமௌண்ட் ஆஃப் டார்க்கும் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிரும் இந்த பைவட் பாயிண்ட் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த லைட்டர் பர்சனால் இந்த ஹெவியர் பர்சனை லிஃப்ட் பண்ண முடியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஸ்டீரிங் வீல். ஸோ ஸ்டீரிங் வீலில் வந்துட்டு நம்ம அந்த ஸ்டீரிங்கை வந்து திருப்புறோம் இல்லையா, ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா டார்க் வந்து அந்த வீல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஸோ அந்த வீல்ஸ் வந்து மூவ் ஆகுது, டேர்ன் ஆகுது. ஓகேவா? ஸோ அது கம்மியான எஃபர்ட்லேயே வந்துட்டு டேர்ன் ஆகிறதுக்கு இந்த டார்க் வந்து இந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ when a number of like or unlike parallel forces act on a rigid body, ஒரு ரிஜிட் பாடி லைக்காக இருக்கலாம் இல்லை ஒரு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸாக ஒரே மாதிரி இல்லை வேறு மாதிரியான பேரலல் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பாடியில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அண்ட் அந்த பாடியும் ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனோட மொமெண்ட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனோட மொமெண்ட் இது ரெண்டுத்தோட அல்ஜிப்ரிக் சம்முமே ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ அந்த பீன்கிற பாயிண்ட் பைவோட் பாயிண்ட், நம்ம அதை ஃபல்க்ரம்னு சொல்லலாம். அந்த சீசா எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து பாருங்கள், ஸோ F1 F2ன்னு ரெண்டு ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ F1 வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லையும் F2 வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட்லையும் ரொட்டேட் ஆகுது. ஆனால் மேலே பாருங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குலிபிரியமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட டிஸ்டன்ஸும் வந்து வேரி ஆகுது. ஸோ F1லேருந்து நம்ம பார்த்தோன்னா அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் D1 அண்ட் F2லேருந்து பார்த்தோன்னா அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் பைவட் வந்து D2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா மொமெண்ட் இன் clockwise direction equal to மொமெண்ட் இன் ஆன்டி clockwise direction F into D1 equal to F2 into D2 ஓகேவா. ஸோ அட் ஈக்குவலிபிரியமில் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் எல்லா மொமெண்ட்ஸுமே வந்துட்டு அதோட இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் நம்ம எடுத்து பார்த்தோன்னா எல்லா பாயிண்ட்லேயுமே அது வந்து ஜீரோவாக தான் இருக்கும் அப்படி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம நியூட்டன் செகண்ட் லா பார்க்கலாம். Thanks for watching students. Do comment in case of doubts. Please share and subscribe our channel.